எடுத்துக்கலாம். ம். சரிங்க சார். அதாவது நோய்வாய்ப்பட்டு எப்படியெல்லாம் அதை நோய்வாய்ப்படுகின்ற பொழுது ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாரு, அதான் அதை பத்தி தான் பேசினேன். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, சாகும் பொழுது கடுமையா நோய்வாய்ப்படுறாரு. ஐன்ஸ்டீன் சாகும்போது கடுமையான நோய்வாய்ப்படுறாரு, நல்ல மனிதர், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி. தான் ஏற்பட்ட நோயை பற்றி எழுதுகிறார். அவருக்கு வந்து கல்லீரல் கெட்டு போச்சுங்க, உணவு பாதை கெட்டு போச்சு, கல்லீரல், அப்புறம் கல்லீரல் கெட்டு போச்சு, நரம்பண்டல பிரச்சனை வந்துருச்சு, இதய நோய் வந்துருச்சு, கல்லீரல், நரம்பண்டல பிரச்சனை, இதய நோய், அப்புறம் வந்து பெப்டிக் அல்சர், குடல் புண்ணு எல்லாம் வந்துருச்சு. கடைசியில 76 வயசுல சாகுறாரு. அவர் சாகறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஐ வாண்ட் டு கோ வென் ஐ வாண்ட், நான் வந்து போக விரும்புறேன், நான் வந்து விரும்பும் பொழுது போக விரும்புறேன்னு சொல்றாரு. உங்களுக்காக சொல்றேன். அப்ப சொல்லிப்போட சொல்றாரு, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இது ஒரு சுவையற்ற வாழ்க்கையாக மாறிவிட்டதுங்கிறார். ஐவா, இது சுவையற்ற வாழ்க்கை, இட் இஸ் டேஸ்ட்லெஸ் அப்படிங்கிறாரு. இட் இஸ் டேஸ்ட்லெஸ் டு புலாங் ஆர்டிபிஷியலி. நான் வந்து இந்த சுவையற்ற வாழ்க்கையை நீட்டிக்க விரும்பவில்லை, சுவையற்ற வாழ்க்கையை நீட்டிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாரு. நான் என்னுடைய பங்களிப்பை முடித்து விட்டேன், இந்த சமுதாயத்துக்காக என்ற பங்கு இப்ப முடிச்சுட்டேன். ஐ ஹாவ் டன் மை ஷேர், என்னுடைய பங்கை சமுதாயத்துக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. இட் இஸ் டைம் டு கோ, எனக்கு போகின்ற நேரம் வந்து விட்டது, போகின்ற நேரம் வந்து விட்டது. அதனால ஐ வில் டூ திஸ் எலகன்ட்லிங்கிறாரு. நான் வந்து மகிழ்ச்சியாக இந்த சாவை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். எப்போ கண்ணு குருடாயி சாகும் பொழுது நீங்க என்ன ஆகி போச்சு, குடல் புண்ணு வந்துருச்சு, கல்லீரல் கெட்டு போச்சு, நரம்பு திறந்து வந்துருச்சு, இதய நோய் வந்துருச்சு, நாக்கெல்லாம் செத்து போச்சு. செத்து போனதுக்கு அப்புறம் என்ன புத்தி வருது? இதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நாக்கு செத்து விக்கல் மேல் வாராமுன், நாக்கு செற்று போய் விக்கல் மேல் வர்றதுக்கு முன்னாடி நல்ல செய்திகளை கற்று தெளியுங்கன்னு எழுதுறாரு. நாச்செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் எழுதியிருக்காரு திருக்குறள்ல. நான் செத்து போய் விக்கல் இழுத்துட்டு இருக்கிறப்போ, அப்போ ஒண்ணு புடுங்க முடியாதரா, அது வராதுக்கு முன்னாண்ட, என்னது அதெல்லாம் வராதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாரு. எவன் கேட்கறான்? ஆனால் 2000 ஆண்டுகளாக நாம இதை படிக்காம இருந்தாலும் சாபக்கேடு. 2000 ஆண்டுகளாக திருக்குறள் நம்ம படிக்கவே இல்லை. கண்ட கழுதிகளும் கண்ட சாதி சங்கத்தை நம்பி, மத சங்கத்தை நம்பி, மதத்தை நம்பி, சாதி நம்பி, கடவுள் நம்பி குட்டிச்சவராகி படம் போமிச்சோம். மனிதன் யார் என்று இயற்கை அறியாமலே போயிட்டு, நாம் இயற்கை அறியாமலே போய்விட்டோம். 95 விழுக்காடு இயற்கை தான் நடக்குது. நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான். ஏன்னா இயற்கை என்ன கேள்வி வைக்கிறது, எனக்கு அந்த அறிவு கொடுத்துருக்கு. ஏன் கடுமையா சாடுறேன்னா இயற்கை எனக்கு கடுமையா பேச வைக்குது, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். அதாவது நான் வந்து இந்த சாராய குடிச்சேன், சிகரெட் குடிச்சேன், இது வந்து மொத்தத்துக்கு எல்லாமே கெடுதல்னு தெரியும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் போது இது பூரா நிப்பாட்டிருக்கணும். உடம்பு ஆரோக்கியம், அதுதான் கெட்டு போச்சேன்னா நிப்பாட்ட முடியாது. கஷ்டம் 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 கஷ்டம். அதே மாதிரிதான் மாமிசம் நிப்பாட்டினேன். நல்லா இருக்கும் போதே வந்து மாமிசம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து பூரா விட்ட சைவக்கு வந்தாச்சு. இவட்ட வரும்போதெல்லாம் சுத்த நெருக்கி சைவத்துக்கு வந்தாச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அருமை அருமை. அதனால தப்பிச்சிட்டீங்க. ஆனால் அதனால தப்பிச்சிட்டேன். ஆமா, ஐன்ஸ்டீன் என்ன பண்ணிருக்கு, சாக போற வரைக்கும் அந்த சிகரெட் குடிச்சிட்டே இருந்திருக்காரு. சிகரெட்டு, இறைச்சி, மீன் எல்லாம் நொறுங்க. அசைவம் தானே நம்ம வாழ்க்கையே, அருவருப்பான வாழ்க்கை தானே. மேற்கு நாட்டு ஒரு வாழ்க்கையை வந்து விபச்சார வாழ்க்கை தான். அவங்க அறிவு என்பது வேறு, உணவு ஒழுக்கம் என்பது வேறு. என்னது அறிவு என்பது வேறங்க ஐயா, உணவு ஒழுக்கம் என்பது வேறு. நீ நல்லவராக இருக்கலாம், நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லவராக இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் உள்ளவரா, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே அவன் நல்லவன மாதிரி இருக்கான். ஆரோக்கியத்துக்கு அவனுக்கு கெட்ட சிந்தனை வராது. அது யாரும் புரிஞ்சுக்கல. அதனாலதான் சொல்றேன், நல்லவரா இருக்கல. எங்க அப்பா கூட நல்லவர் தான், ஆனா ஆரோக்கியம் இல்லாதவர். எங்க அம்மா நல்லவர் தான், ஆரோக்கியம் இல்லாதவர். ஆமா, எங்க அப்பாவும் அதே மாதிரிதான். ஆமா. நான் என்னன்னா, நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ சொல்றேன் பாருங்க, பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப 11வது படிப்பேன், அப்புறம் பியூசி படிப்பேன், அப்புறம் பிள்ளம் படிப்பேன். அப்ப எப்ப பார்த்தாலும் திடீர்னு பார்த்தீங்க ஒரு 5000 விளையாடு, நாங்களே விளையாடுவோம். விளையாண்டு போட்டு நேரம் அந்த 5000 பேர்த்த கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போவேன். போனேன்னா எங்க அப்பாட்டு போய் நேரம் எங்க அப்பாட்டு போவேன். அப்ப எங்க வீட்டுக்கு போறேன்,
இப்ப 4-5 பேர் கூட வந்திருக்காங்க. ரைட் ரைட் போய் எல்லாம் சாப்பிட்டு போச்சுடும்பாரு. உடனே ஆள் அனுப்புவாரு. பையன் வந்திருக்கேன் 4-5 பேருக்கு கூட்டு போய் ஒழுங்கா ஆக்கி போடுங்க. உடனே எங்க அம்மா சமையல் பண்ணி அப்பவே 10 பேருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு. ஏன்னா எங்க அம்மா மாட்டேன்னு சொல்லிருங்க. எங்க அம்மா மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றதுங்க, எங்க அப்பாட்ட போயிடுறது நேரம். ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. அங்கிருந்து ஆள் அனுப்புவாரு. பாரு பையன் 4 பேர்த்து கூட்டு வந்திருக்கேன், அவனுக்கு என்னமோ காய் சோறு சொல்றான், அதெல்லாம் ஆக்கி போட்டு அனுப்பு அப்படின்னு. உடனே எங்க அம்மா ஆக்கி போட்டு அனுப்பு. அப்ப ஏற்பட்ட அம்மா எங்க எப்ப கூட்டிட்டு போனாலும் அப்படித்தான். ஆனால் கடைசியில புற்றுநோய் வந்து செத்து போச்சு. என்னது எனக்கு புரியல. எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுவார் எங்க அப்பா, கடைசியில் அவரும் அப்படித்தான் சக்கரை நோய் வந்து கால் அழுகி போய் செத்தாரு. இதுக்கு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப எங்க அப்பனுக்கு வந்தனே எனக்கு எல்லாம் வரணும். நீ சொல்றீங்களா அப்பனுக்கு வந்தனே வரும், அம்மாளுக்கு வந்தனே, எனக்கு எதுவுமே வரலையே. நாம தான் மரணம் இங்க வயிற்றுக்கிட்டே வைக்கிறோம், ஆப்பு அடிப்பால கை வைக்கிறோம் இல்ல. நாம எது எது கூடாதோ அதை நிறுத்துறோம். பசி கூடாதுன்னா அதைத்தான் நிறுத்தணும். அதைத்தான் பரிணாம அறிவியல். அப்ப திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, வள்ளலார் இவங்கெல்லாம் பரிணாம அறிவியல் வாதிகள். யாரு? பரிணாம அறிவியலை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனாலதான் இயற்கை பத்தி அவங்க பேசினாங்க. அவங்க கடவுளை பற்றி பேச மாட்டாங்க. இயற்கை சக்தி, இயற்கை ஆற்றலை பத்தி தான் ஏன் அவர் பேர் அருள் பெருன்னு ஜோதின்னு பேர் வச்சாரு? அருப்புல ஆண்டவன் ஏன் அருள் பெருன்னு ஜோதின்னு பேர் வச்சாரு? ஜோதின்னு ஏன் பேர் வைக்கிற? அப்ப அந்த வெளிச்சத்தை பேசுகிறார். அறிவுங்கிற வெளிச்சத்தை பேசுறாங்க. அறிவு. அதனாலதான் புத்தரை கூட அறிவுதான் இவரும் அறிவுதாங்கிறாரு. அறிவு திருக்கோயில் ஏன் பேர் வைக்கிறீங்க? அறிவு அருமையான பேர், அறிவு திருக்கோயில். அறிவு திருக்கோயில் இந்த பேரே அற்புதமா இருக்குல்ல. பேரு இப்படிதான் பேர் வைக்கணும். அப்ப அவர் எதுவுமே சொல்ற எந்த மனிதன் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு, உயிர் தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு. ஆக உள்ளம் பெருங்கோயில் இவனோட பாளையம். சரி. அப்ப ஐன்ஸ்டீன் சாகும் பொழுது ஆனா உலக புகழ் பெற்ற மனிதர். ஆனால் தன் உடம்பை அவர் கவனிக்க தெரியலையே. வெளியிருக்கிற உடலை காப்பாற்ற தெரிஞ்ச உனக்கு, வெளியிருக்கிற பொருள்களை பற்றி நீ பேசிட்ட உனக்கு, உன் சாதாரணமாக ஒன்று பேரறிவை பயன்படுத்தி உள்ளே இருக்கிற நோயை குணமாக்க முடியலன்னா நீ முட்டாள் தானே நீ. அவர் செத்து போய் இன்னைக்கு 55, இன்னைக்கு செத்து போய் எத்தனை ஆண்டு? இன்னைக்கு 70-80 ஆண்டு ஆகி போச்சு செத்து போய். 75 ஆண்டு. 50 செத்து போனாரு, 55 செத்து போனாரு. அதுல ஒரு 50, 75 வருஷத்துக்கு இன்னைக்கு ஐன்ஸ்டீன் பேசுறோம்னா, வள்ளுவர் சொல்றாரு அறிவாளிகளுக்கு நோய் வரலாமான்னு. அறிவாளிகளுக்கு நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றேன் அறிவாளிகளுக்கு நோய் வரலாமா. எதிர்காலத்தில் வருகின்ற நோயை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னது தெரிஞ்சுக்கணும், அடுத்து என்ன நோய் வரப்போகுது. ஆமா, அப்படியே எழுதுற திருவள்ளுவர். எதிரதாக காக்கும், எதிர்காலத்துல வரக்கூடிய எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை. அறிவினாருக்கு இல்லை. எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை. அறிவுனா அறிவுள்ளவனுக்கு. எதிர்காலத்துல வரக்கூடிய, எதிர்பார்ட்டில் வளர்த்து கொள்ளக்கூடிய, எதிர்காலத்துல வரக்கூடிய அது கணித்துக் கொள்கின்றவனுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்றான்? நமக்கு மரணம் எப்படிடா வரப்போகுது நான் யோசிக்கணும். அப்ப மரணத்தை எப்படிடா அடிக்கணும்னா இப்படிதான் அடிக்கணும். இப்படியே பயிற்சி பண்ணாதான் நம்ம மரபணு மாறும். ஏன்னா 4ஆம் அறிவு வரைக்கும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள். இந்த பரிணாம அறிவியல். அதனாலதான் இயற்கையிலே மரணம் இல்லை, அது சமாதி தான் என்பதை தமிழக மக்கள் புரிய வேண்டும். அப்ப சாவு என்பது வேறு, சமாதி என்பது வேறு. அப்ப சமாதிக்கு போறேன்னு சொல்றவன் முதல்ல உணவு பழக்கத்தை கேட்கணும். என்னது? இப்ப எனக்கு என்ன உணவு பழக்கம் கேட்டா நான் என்னன்னு சொல்லிடுவேன். சமாதிக்கு போறேன்னு சொன்னா உணவு பழக்கத்தை முதல்ல கேள்வி. உணவு பழக்கம் என்னன்னு சொன்னா போட மவன நீ சாவுக்கு போறவன போய் சமாதின்னு சொல்ற. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். அப்படிதான் முதல்ல உணவு பழக்கத்தை சொல்லு. காலையில என்ன சாப்பிடுற? ஒன்னும் சாப்பிடல. அப்படி எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டியதானே? காலையில ஒன்னும் சாப்பிடலையா? அப்ப எல்லாத்துக்கும் இது போன்ற வர்றவனுக்கு பயிற்சி கொடுறேன். நான் அப்படித்தான் நான் பயிற்சி நிறுத்துறேன், சாப்பாடு நிறுத்துறேன் அப்படிங்கிறான்ல. சாப்பாட்டு நிறுத்த அந்த ராகவேந்திரா வந்து நான் இந்த தேதி இத்தனை நேரத்துக்கு நான் சமாதி அடைய போறேன் பிள்ளைகள் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவர் என்னன்னா காத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சரி, காத்து இல்லாம உணவும் இல்லாம காத்தும் இல்லாம ரெண்டையும் பழகிட்டாரு. அதனால போய் சமாதியில அவரால் உட்கார முடியுது. ஆமா, மூடி இருக்கு இடக்க எதுவுமே இல்ல, அவருக்கு உள்ள போய் எதுவுமே தெரியாது. ஆமா, கரெக்டா பிடிச்சீங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது, அது மூடுனதுன்னா உயிரோட போய் உட்கார்றாரு, மூடிடுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னு அந்த பயிற்சி பெற்றதுனாலதான் உள்ள உட்கார முடியுது. சித்தர்கிட்ட பயிற்சி பெற்றிருக்காரு. சித்தரத்துல ஆகாரத்தையும் காற்றையும் சுவாசி பயிற்சி வந்து அப்ப சுவாசத்தை நிறுத்துறாங்க. சுவாசத்துல இயற்கையோட இணையறப்ப இந்த பூமியில துண்டிச்சுக்கிறாங்க. இயற்கையோட ஒன்றிட்டாரு. அப்ப இந்த பூமி
அந்த இத்தனாம் தேதி நான் விட போற தேதி டைம் எல்லாம் கொடுத்து கட்டணத்தை கட்டணு சொல்லி உள்ள போய் உட்காருவாங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க. உண்மை உண்மை. சரி, அப்ப இயற்கை எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துது பாருங்க. இயற்கை தன்னுடைய மகன்களை, தன்னுடைய அணுவை, தன்னுடைய ஆற்றலை இயற்கை எப்படியெல்லாம் வெவ்வேறு வடிவில் வெளிப்படுத்துகிறது, வெவ்வேறு வடிவில் வெளிப்படுத்துகிறது. அப்ப உன்னை வைத்து நீ முடிவு செய்யாத, உன்னை வச்சு. அப்பதான் வள்ளுவர் சொல்றாரு எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுங்கிறாரு. எப்பொருள் யார் யாருவே கேட்பினும் அப்பொருள் இப்ப நம்ம எந்த சாமியார நமக்கு என்னங்க, அவன் என்ன சொல்றான்னு பாக்கணும். சாமியாரா அவன் தெரிப்பான். அவனு ஒன்னா சாவுக்கு போறான்னா சமாதி, ரெண்டே பாயிண்ட் தான். இன்னும் சாவுக்கு போறியா சமாதிக்கு போறியா? சாவுக்கு போறத சமாதிக்கு போனா முதல்ல சாவுக்கு போறதை விட்டுருங்க, அவன் வீட்டுல தோற தின்னு சாக போறான். சமாதிக்கு போறான் முதல் கேள்வி உன்னோட உணவு பழக்கத்தை சொல்றான் அப்படின்னு கேட்கணும். என்னது உணவு பழக்கத்தை சொல்லு சொல்ற மாவனே சொல்ற நீ பாடுற. அப்புறம் தெரிஞ்சு போச்சுடா. அப்பா வேடிக்கை போறான் பல்லு வளர்க்கறான்னு சொன்னா நீ அன்பிட்டான்னு வந்தால. வேடிக்கை போறான் பல்லு வளர்க்கறான்னு சொன்னா போட குசு முண்டான்னு வெளியே வந்த. என்னது குசு முண்டாம்னா வெளியே வந்தாரு. சொல்லி போட்டு தூணு துப்பி போட்டு வந்துடணும். எவனா இருந்தாலும் சேர்ப்படிதான். என்னது ஏன்னா இது பரிணாம அறிவியல். நான் பரிணாம அறிவியல் பேசுவேனா, ஒவ்வொரு தனிமனிதத்தை பத்தி பேசுவேனா தேவையே இல்லை. பல லட்சம் கோடி பேர் இருக்காங்க, பல்வேறு பழக்கம் இருக்காங்க. அதான் நம்ம ஆராய்ச்சி விட நம்ம வேலை கிடையாது. என்னது ஒழுக்கம் என்ன? ஜீரண நீரை நிறுத்தி பழக்க வேண்டும். அதுதான். அப்ப ஜீரண நீரை நிறுத்தி பழக்கணும்னா எந்த உணவும் உள்ள போக கூடாது. எந்த உணவும் உள்ள போக கூடாது. அப்பதான் சமாதிக்கு போக முடியும். அப்பதான் சமாதி நிலைக்கு போக முடியும். ஆமாங்க. வள்ளலாறு செய்ய முடியாது, நான் செஞ்சுட்டு இருப்பேன். வள்ளலாறு சொல்ல பயந்ததை நான் நேரடியா அடிக்கிறேன். நேரடியா. அப்ப தினானி வள்ளலார பத்தி பேசுறானு. அப்ப வள்ளலார் மைண்ட் வருமா வராது? எனக்கு வரும். அப்ப வெங்கடேசன் சொல்லாது நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் உனக்கு ஏன் கோபம் வருதுன்னா, அப்புறம் கோபம் வர என்னை பத்தி விமர்சனம் பண்ணு. புத்தகத்தை விமர்சனம், நீ புத்தகத்தை வாங்கி படிச்சு இதன்படி நடந்து காட்டுற முண்டங்களா? என்னை விமர்சனம் பண்ணு. யாருதான் விமர்சனுக்கு கடவுளானாலும் விமர்சனுக்கு உட்பட்டவர் தான். கடவுளானாலும் விமர்சனம் செய்யலாமுங்க. செய்ய. ஆமா, ஆராய்ச்சி சொல்லு. ஆமா, அதுல பணம் சாம்பாரியை பாக்கல நீ. உணவு இல்லாமல் வாழ முடியும். பணம் ஒரு பைசா சாம்பார் பாக்கல நீ. திங்கறத வச்சு நீ பணம் சாம்பாரிப்ப. அது ஹோட்டல் கடை ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதானே. ஹோட்டல் கடை தின்னாலும் நோய் நல்லா போறது இல்ல, இயற்கை உணவு தின்னா நோய் நல்லா போறது. அப்புறம் எப்படி? உணவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லாத பொழுது உணவே அது இயற்கை உணவு தான். இட்லி உணவு தான். ரெண்டும் ஒண்ணுதான். இட்லி எங்க இருந்து வந்துச்சு? அரிசியில இருந்து வந்தது. அரிசி எங்க இருந்து வந்துச்சு? இயற்கை. அப்ப அது இயற்கை தான். ஏன் இந்த வேறுபாடு தெரியாம நம்மள மொட்டை அடிக்கிறானு? என்னது வேறுபாடு தெரியணும். அப்புறம் அதுல சளி உணவு, சளியற்ற உணவு அப்புறம் போகலாம். முதல்ல பூமியில படைக்கப்பட்டது அத்தனை இயற்கை உணவு தானே. அதுல என்ன பக்க விளைவு? அதுல பக்க விளைவு என்னன்னு கண்டுபிடிச்சவர் தான் ஜெர்மன் டாக்டர். அவர்தான் எழுதினாரு. மொத்தம் 9 உணவா பிரிக்காரு. முதல்ல சைவத்துல 5, அசைவத்தில் 4 பிறகு இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், இந்த 4. அப்புறம் சிறுதானியம், அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் கிழங்கு வகைகள், அப்புறம் அரிசி வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள் 5. இந்த 9மே சளியையும் நச்சுத்தன்மை அதிகப்படுத்தும். சளியையும் நச்சுத்தன்மை அதிகப்படுத்தும். அப்படின்னா பூமியில படைக்கப்பட்ட அத்தனை குற்றம். அப்ப அந்த எண்ணெய் வித்துகள் வரும்போது நம்ம அந்த தோசை பூரி செய்பாட திங்கிறோம்ல, அது பூரா என்னதான் உள்ள போகுது. இது பூர சளியை தான் உண்டாக்கும். ஆமா, சளிதான் உண்டாகும். அதனாலதான் எல்லாம் தொண்டை வரைக்கும் சளி இருக்கும். கொடூரம். அப்படித்தான் ஐன்ஸ்டீன் செத்தாரு. அதான் என்ன பூராமே கொடூரம். அவர் திங்கிற பூரா பன்றிக்கிறது. எனக்கு ஐன்ஸ்டீன் திறந்த பூரா பன்றிக்கணி தானே. பன்றிக்கணி சாராயம் தான். பன்றிக்கணி சாராயம், சிகரெட்டு, பைப் சிகரெட், பைப் சிகரெட் வச்சுக்கிறது, கப்பு அடிக்கிறது. அட பக்கமாக்கா உள்ள ஏறிடுது. உள்ள டாக்ஸின் ஏறி லிவர் அவுட் பண்ணி விடுச்சு. அவனை போடுற மவனு சாவானு. அவனுக்கு போடுற சாவுன்றுச்சு. நீ யாரு? இயற்கையில பெரிய ஆளா? அவனோட உனக்கு தானே ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். இயற்கையில பெரிய ஆள் நீ உலகமே நீ கொண்டாடுது. அவனை நீ எங்கிட்ட கிண்டிடுவே. நீ அவனை போட்டு கொண்டு எடுத்துருச்சு. அப்படியே நோண்டிருச்சு. அப்படியே கடையில நோண்டி மகளை என்னென்ன ஆட்டம் பண்ணி அடங்கடா படுக்க வச்சிருச்சு. அப்புறம் மூளை அவுட். அப்புறம் மூளை என்னாச்சு? அப்ப சிந்திக்க வேண்டியதானே உட்காந்துட்டு. அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அது ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் மூளை ஆராய்ச்சி பண்ணுவா. செத்து போன மூளை எப்படிடா வேலை செய்யும்? அதுவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. ஒரு மயிரும் தெரியாது. உயிரோடு இருக்கே ஒன்னும் கிழிக்கல. சரி, ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது வைத்துக்கொண்டு எத்தனை கிராமத்துக்கு வெளிச்சம் கொடுத்தீங்க? ஒரு கிராமத்துக்கு கூட வெளிச்சம் கொடுக்க முடியல. என்னது
ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கு கூட மலிவாக மின்சாரத்தை கொடுக்க முடியல. இந்த கேள்விக்கு எவனாச்சும் பதில் சொல்லுங்களாம் பார்க்கலாம். ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்து வைத்துக் கொண்டு ஒரு சாதாரண கடைக்கோடு கிராமம் ஒரு பாமரனுக்கு நாள் வெளிச்சம் கொடுக்க முடியுமா? அவனுக்கு விளைவான மின்சாரம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாத பொழுது ஐன்ஸ்டீன் எண்ணத்தை கிழிச்சு என்ன பண்றது? அதுக்கு பரவாயில்ல, அதுக்கு இவர் பரவாயில்ல. யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் பல்ப் கண்டுபிடிச்சிட்டு போனார். அவராது பல்பை அவனா விளக்கு போட்டுக்கடான்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். என்ன இப்ப நம்மால் பரவாயில்ல. யாரு? ராமலிங்கம் கார்த்திக் அவனை ஹைட்ரஜனும் அடக்கிட்டான் மனுஷன். அடக்கிட்டு இதாண்ட நாகரிகம்டா போடு வகைறது எல்லாத்துக்கும் செருப்படிதான். அதான் ஐடி படிச்சவனுக்கு வெக்கமான சூடு சொல்லுங்க. இதுதான் காரணம். அவர் பள்ளிக்கூடமா போக என்ன 10th படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நான் என்ன +2 கூட ஒழுங்கா பியூசி தான் படிச்சேன். எனக்கு என்ன பேரறிவா? அங்க இயற்கை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்க. வெங்கடேசன் வந்து பிஇ முடிச்சாரு. பிஇ முடிச்சுட்டு கட்டட தொழிலாளர். ஆனால் அவர் எதை ஆராய்ச்சி சித்தர்கள் ஆராய்ச்சி பண்றாருங்க. சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. பிஇ சிவில் இன்ஜினியருக்கு அவருக்கு என்ன வேலை? கட்டடம் கட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு போவாரு. கவர்மெண்ட் ஜாப் இருந்துட்டு ரிசைன் பண்ணி வெளியே வர்றாரு. இந்த மாதிரி ஒரு கேனை எங்கேயுமே கிடையாது. வெங்கடேசனே இந்த வேலையை பண்ணியிருக்காரு. ஏன்னா நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும், லஞ்சம் இல்லாம வாழ வேணுங்கிறதுக்காகவே கிடைச்ச வேலையை விட்டு போட்டு வந்துட்டார். இன்னும் 100 கோடி சம்பாரிச்சிருக்கலாம். ஒவ்வொரு அமைச்சர் வச்சிருக்கலாம், இவர் வச்சிருக்கலாம். ஆனால் அது நேர்மையற்ற வேலைன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு நேர வணிக நாட்டுக்கு போனார். அவர் வந்து இயற்பியல் கண்டுபிடிச்சார். அவர் நேற்று கூட காமிச்சேன் பார்த்தீங்களா? அவர் கண்டுபிடிச்சது எல்லாமே அவரை வைத்துக் கொண்டுதான் நான் எல்லாமே பண்றேன். அவர் கண்டுபிடிச்சது யாரான பாருங்க. அவர் முதல் இதுதான் பேசினார் என்கிட்ட. இந்த கண்டுபிடித்த கிட்ட சொன்னார். இந்த கண்டுபிடித்த அவர் கண்டுபிடிச்ச முதல்ல 20 வருஷமாச்சு என் கைக்கு வந்து. எத்தனை வருஷம்? 2002. அப்ப எனக்கு 23 வருஷம் இந்த படம் வச்சிருக்கேன். எத்தனை வருஷமா? கலர் பிரிண்ட். கண்ணு பாருங்க வச்சிருக்கேன். அவர் எடுத்து கைப்படி எழுதிய கடிதங்கள் எல்லாம் இருந்துட்டு. இந்த மாதிரி 100 கடிதம் வச்சிருக்கேன். வெங்கடேசனுக்கு கடிதம் 100 கடிதம் ஒண்ணு வச்சிருக்கேன். 100 கடிதம் எழுதிருக்காங்களா? ஆமா, எனக்கு கடிதம் மட்டும் 100 கடிதம் மட்டும் இருக்கு. எல்லாம் பக்கமா எல்லாம் இருக்கு. நான் சொல்ற மாதிரி எழுதுவாரு, அவர் சொல்றதா எழுதுவாரு. 100 கடிதம் இருக்கு. 100க்கு மேல இருக்குது கடிதம். இவ்வளவு இருக்கு கடிதம். எனக்கு மட்டும்தான் கடிதம் எழுதுவாரு. எவனுக்கு இது யாரையும் தெரியாது. அவரை நான் தான் சொல்றது செய்யறேன். அரை உரிமை செய்யறேன்ல. டிராயிங். அப்புறம் அது மட்டும் இல்ல, இன்ஜினியரிங்ல பெரிய ஆளு. பில்டிங் இன்ஜினியர் மட்டும் இல்ல, மெக்கானிக்கல்ல பெரிய ஆளு. மெக்கானிக்கல் சயின்ஸ்ல சூப்பர் சயின்டிஸ்ட். கெமிஸ்ட்ரியில பயங்கரமான ஆளு. பயாலஜியில பயங்கரமா. பயாலஜில உயிரை கண்டுபிடிக்கிறார். உயிர் இப்படித்தான் போகுது, இப்படித்தான் வருது அப்படின்னு நோயை குணமாக்கி காட்டினாரு. உலகத்துல சக்கர நோய் குணமாக்கி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரே ஆள் வெங்கடேசன் மட்டும்தான். அதனாலதான் நான் சொல்றேன். அதனாலதான் நோய் நல்லாச்சு. அவர் 95. நான் போய் பாக்குறப்ப அவர் 62 கிலோ. அப்புறம் 95 கிலோல இருந்து 62 கிலோ 63 கிலோ நிக்கிறாரு. நான் அப்ப வந்து 81 கிலோ 80 கிலோ இருக்கிறேன் நான் அப்போ. இப்ப எனக்கு 78 இந்த 58 59 நிக்குது. இதுதான் வெயிட். அப்ப இதுதான் முடிஞ்சு போச்சு. அடாடா இதுதான் சிம்பிளா? ஆமா இதுதான் சிம்பிள் சார். உணவை பத்தி நீ கவலைப்பட, எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே உணவாது ஒண்ணாது. உணவுங்கிறது ஒரு பழக்க வழக்கம் தான். பழக்க வழக்கத்தை விட்டுட்டா இயற்கை உங்களை எப்படி கூட்டி கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நாம அதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப இந்த மனதை பற்றி பேசுகின்ற போது மனம் 5 வகைப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பொருள் தேடுகின்ற வடிவம். இது சொல்லி நான் முடிக்க போறேன். பொருள் தேடுகின்ற வடிவம், அப்புறம் 2வது மந்த வடிவம், 3வது வந்து கூட்டு வடிவம். இந்த கூட்டு வடிவம்னா கூடி சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா. இந்த முதல் வடிவங்கிறது பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கு. இந்த உலகம் பூரா அதுதான் இருப்பான். பணம் சம்பாதிப்பான், இன்ப துன்பத்தை அனுபவிப்பான். அது பிறவி நிலை. பிறவி நிலையில ரைட்டு. அதுக்கப்புறம் முக்தி நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, வளர்ச்சி நிலை. நீ இன்னும் 70 வயசாலும் சம்பாரிச்சிருந்தா உனையாண்டு முட்டாளாகணும் கிடையாது. 70 வயசுல சம்பாரிச்சிட்டு இருந்தா உன்ன அறிவு வேணும். அறிவு இருக்கே இல்லையா உனக்கு? தலைச்சம்புள்ள பொறுப்புக்கு வந்துட்டா, தலைச்சம்புள்ள முதல் போலத பெற்றிருக்க, அதுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடணும். அதுதான் இயற்கை முறை. நீ உட்காந்து அவங்க சம்பாதிக்க, அவன் சம்பாதிக்க வேண்டியதான். நீ என்ன மணிக்கூட சம்பாதிக்கிற? நீ அறிவுட்டம் உண்டோ? அவனுக்கு புடுங்க, அவனுக்கு புடுங்குற வேலையான்னு கேட்கறேன். அந்த கொல்லு போறனுக்கு புடுங்குற வேலையான்னு கேட்கறேன். அவன் வயிற்றுக்கு அவன் பாடுபட்டு நீ எந்த சம்பாரிச்சு வைக்கிறேன்னு கேட்கறான். இது யாரை ஏமாத்துறட நீ? சரி, அவன் கொல்லு போற உயிரோட போற, நீ கொல்லு போற உயிரோட இருப்பானா செத்து போற உனக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது. பையன் உயிரோட இருப்பானா? சொத்து சேர்த்து உன் பையன் உயிரோட இருப்பான? முதல்ல எதுவுமே நிலையேற்றதுரா. எனக்கு 10 லட்சம் 10 கோடி 10,000 கோடி பணம் வச்சிருந்த காஃபி டேன்னு பெரிய கம்பெனி வச்சிருந்த. காஃபி டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா முதலமைச்சர் கிருஷ்ணாவுடைய பேரன்னு மருமகனா.
தற்கொலை பண்ணி செத்து போய் கிருஷ்ணா டேம்ல இறங்கி நான் நடுவில் வந்து செத்து போனேன். என்னடா உனக்கு பிரச்சனை? மென்டல் அவுட்டுங்கிறான். என்னடா கருவாந்திரம் முடிச்சவன். அதனால இது ஏமாற்று வேலை. அப்ப இது இது இயற்கை ரகசியம். நாம் இயற்கை பற்றி பேசுவோம். அவனுடைய பழக்க வழக்க அவனுடைய அடிமையே கிடக்குறானுங்க. ஏண்டா உன் சொல்ற பேச்சு புள்ளையே கேட்காது, பேரன் எப்படி கேட்பான்? நீ அப்பன் சொல்றது புள்ள கேட்கறது இல்ல, புள்ளையே பேரனுக்கு தாத்தனுக்கு என்னடா சம்பந்தம்? மானம் கட்டவனுங்கள. உன் புள்ளையே கேட்காது. அப்படி எப்படி பேரன் கேட்ப? பேரனை போட கிளவாண்டு போயிடும். என்னது எனக்குதான் பேரன் பிறந்திருக்குது. பேரன் பிறந்து நான் போயிட்டு தான் இருக்கிறேன். போட கிளவாண்டு போயிடுவான். போட வேலை படுறான்பா. இதுதான். ஏன்னா அது நமக்கு சம்பந்தமே கிடையாது. நமக்கு ரத்த உறவுன்னா புள்ளையோட நின்று போயிடும். ரத்த உறவு நாம வந்து உறவின் முடியாக வந்தது. ரத்த உறவு கிடையாது. உறவின் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டோம் நம்ம கலவி. அதுதான் உண்மையான உறவு. பேர் நமக்கு உறவே கிடையாது. ரத்த உறவு. என்னது? ரத்த உறவு வேற, உடல் உறவினால் வர்றது என்பது வேற. உடல் உறவா வர்றது 3 தான். பெற்றோரு, நாம, குழந்தை. இந்த 3 தவிர யாரும் நமக்கு உறவு கிடையாது. என்னது? இந்த 3 பேத்துக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும். யாருக்கு ஒழுங்கா நடந்துக்கணும்? பெற்றோருக்கு ஒழுங்கா நடந்துக்கணும், மனைவிக்கு ஒழுங்கா நடந்துக்கணும், வேற அந்த குழந்தைக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும். இதுதான் ஒரு கணவன் செய்யற ஒரு குடும்ப தலைவன் செய்யற வேலை. அதை விட்டு போட்டு பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி இதுல கதை விடுறான். நீ இருக்க பெரிய முதல்ல நீயே செத்து போயிடுவ. நீ அப்புறம் அது சும்மா சொத்துங்கிற அது வேற. அது யாரா இருந்தாலும் அந்த தலைமுறைக்கு அது மாறி மாறி போயிட்டே தான் இருக்கு. அது இயற்கை சட்டம். அப்படித்தான் இயற்கை சட்டம். அப்படித்தான். தாத்தன் சொத்து பேரன்னா பையனுக்கு வந்துட்டு அந்த பேரனுக்கு வரும். என்ன தாத்தன் சொத்து பேரன்னா பையனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பையன் பெருசாகிறதுக்குள்ள வித்ததுதான். அது போச்சு, அவ்வளவுதான். தாத்தன் சொத்து அப்பன் சொத்து பையனுக்கு வரும், பையன் சொத்து பேரனுக்கு போகும். நீ வித்து போட்டீங்கன்னா சரி, பேரனே இல்லைன்னா என்னங்க கதை? ஆக வந்து மகனுக்கு போய்தான் பேரனுக்கு போகும், மகனுக்கு போய்தான் பேரனுக்கு. சும்மா அடிக்கிறது, கதை விடுறது. அப்போ உயிரிழக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ உயிரிழக்கிற வரைக்கும் ஒண்ணு நீ மேஜர் ஆகுறது முன்னாடி 16 வயசுக்கு முன்னாடி 21 வயசுக்கு முன்னாடி வித்தேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு வந்து எங்க அப்பா சொத்து இருக்குன்னு வச்சுக்க, எனக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு பேரனே இல்லைன்னா யாருக்கு சேரு? நான் வித்துட்டு போலாமே. அப்படியே நான் செத்து போட்டுன்னு வச்சுங்க, எனக்கு 2வது சொந்தம் யாருன்னு பார்ப்பாங்க, 3வது சொந்தம் யாருன்னு பார்ப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு 3வது சொந்தத்தை. அப்ப ஜெயலலிதாவோட சொத்து பூரா யாருக்கு போயிடுச்சுன்னா அவங்க அக்கா வாரிசுல எவனா இருந்தா அவன் அக்கா அண்ணனுடைய பிள்ளைக்கு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? சம்பந்தமே கிடையாது. எப்படியாவது அந்த பணம் அந்த சொத்தை அந்த சம்பந்தப்பட்ட யாருக்காவது ஒப்படைக்கணுங்கிறது விதி. எடப்பாடி ஆட்டி போட பார்த்திருக்கேன், ஒன்னும் நடக்கல. என்ன கவர்மெண்ட் பொது சொத்தாக்கிரலாம் இல்லங்க? அதெல்லாம் நடக்காது. கவர்மெண்ட் நினைச்சாலும் ஒன்னும் ஆட்ட முடியாது. இன்னும் கதை விடுறானுங்களே, எதையும் ஆட்ட முடியாது. எம்ஜிஆர் சொத்து அப்படி பார்த்து எம்ஜிஆர் கவர்மெண்ட் கல்வி வச்சுட்டு போனாரு. எம்ஜிஆர் சொத்து அத்தனை கோடி இருக்குது. யாரு ஆட்டை போடுறான்னு தெரியாது. அது எதுவும் ட்ரஸ்ட்ங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜெயலலிதா என்ன பத்தி சாகருக்குன்னு உயிரெழுதி வச்சிருக்கணும் என்னோட சொத்தெல்லாம் மக்களுக்கு. அதே இந்த அப்ப செய்யவே இல்லை. எனக்கு திருடி கொள்ளடிச்ச சொத்து எப்படிங்க எழுதி வைக்க முடியும்? அந்த பங்களா ஒண்ணுதான் அவளுக்கு போயிடுச்சு. பங்களா வந்து அவங்க அம்மா சத்யாவை அவ கட்டுனது அது. அதனால அது எங்கேயோ போயிடுச்சு. அதனால இவன் ஆட்டை போட பார்த்திருக்கான். அது அரசாங்கத்துக்கு கிளிக்கிறா. நம்ம என்னடா நீதிபதி கேட்டு என்னடா அரசாங்கத்துக்கு கிளிக்கிற அப்படின்ட்டாப்ல. அவங்க பிரைவேட் சொத்து நீ யாரான்னு கேட்டாப்ல. பிரைவேட் சொத்து நீ எப்படி அரசாங்கத்துக்கு சேர்த்துவேன்னு கேட்டாப்ல. என்னது? அப்ப பல கோடியில 1000 கோடி கேட்பாங்க. அப்படியே கேட்டது 1000 கோடி கேட்பாங்க. நீ கொடுப்பே நீ? இதெல்லாம் அந்த கூத்தாடி மேல இருக்கிற அவநம்பிக்கை. அந்த கூத்தாடி பறிச்சுட்டு நாட்டு ஆடுறதுன்னு நம்புறேன். அதாவது கேடுகட்ட இனம்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் கேடுகட்ட, மானங்கட்ட, வெக்கங்கட்ட இந்த இனங்களே தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளைக்காரன் தான் காரணம். வெள்ளைக்காரன் பண்ற அட்டகாசத்தினாலதான் நம்ம இனமே அழிந்து விட்டது. இது வந்து இப்ப இவங்களை சொல்லி குற்றம் இல்லை. யாரையும் இப்ப சொல்ற பாருங்க, நான் சொல்ற மாதிரி இவங்களை சொல்லி யாரையும் குற்றம் இல்லை. இது அடிப்படையில ஏற்பட்ட தப்பு. இது 2000 தப்பு. எத்தனை தப்பு? 2000 தப்பு போய் எப்படி சரி பண்ணுவீங்க? அதான் சொல்ற வெங்கடேசன் சொல்லுவாரு, இது இப்ப ஏற்பட்ட தவறல்ல, இது ஆதியில் ஏற்பட்ட தவறு, அடிப்படையில் சரி செய்ய வேண்டும். அதாவது என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 2 பாரு, பசி தாகத்தை கட்டுப்படுத்தலாம் மட்டும்தான் தப்பிக்க முடியும். என் பொண்ணுதானே புத்தகத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். கூரியல் அனுப்புறதே என் பொண்ணுதான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை பாக்குறாங்க இல்லையா? இந்த புத்தகத்தை தான் எடுத்து போறாங்க. இந்த புத்தகத்தை எடுத்து ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. இதை வச்சுதான் உலகத்துக்கு சொல்லித்தர போறாங்க. அது வெவ்வேறு வடிவத்துல கொண்டுட்டு வர வேணும். நாம இதை வந்து இங்க தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம். 25 வருஷம் இதை பேசிட்டு இருக்கிறேன். ஏன் ஒருத்தன் கூட இதை வாங்கி படிக்க மாட்டேங்கிறானே?
அப்ப நம்ம நாட்டு மக்களே வாங்கி படிக்காத பொழுது இப்ப அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? விளையாட்டான்னு கேக்குறேன். இல்லாத சப்ஜெக்ட் எப்படிங்க அவனுக்கு போய் காட்ட முடியும்? நம்ம நாட்டுல ஏற்கனவே இருந்தது இந்த உணவில்லாமல் வாழும் கடைங்கிறது 2000 ஆண்டா இருந்தது. இடையில விட்டு போச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஏற்கனவே பழைய கலையை நினைவூட்டுவதற்காகத்தான் எழுதுறேங்கிறாரு வெங்கடேசன். நான் இந்த மறந்து விட்ட கலையை நினைவூட்டுவதற்காக எழுதுகிறேன்கிறாரு. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆகினால நோயற்ற வாழ்வு வாழுவதற்கு நாம் அந்த இயற்கை சக்தி, அதனாலதான் 7ஆம் அறிவு. அதான் 4வதுல வந்து பெட்ரோல் செத்துச்சு, 5ல வந்து பெட்ரோல் சாவதில்லை, 6லையும் பெட்ரோல் சாவதில்லை, 7லையும் தானும் அழியாமல் தன் சந்ததி வடியாமல் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுக்கு வந்து இந்த உணவாசையை விட்டாக வேண்டும். என்னது உணவாசையை? அதுதான் வள்ளலார் தான் சொல்றாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? சோற்றாசை விடுன்னு சொல்றாருல்ல. சோறு விடுன்னு சொல்றது, சோத்தை போட்டு இருக்கிற மரமண்டைங்க. சோற்றாசையோடு சோற்றாசையில இருந்து அப்புறம் சோறு தினம காமம் வந்துருங்கிறாரு. அப்ப வள்ளலார் கொள்கை யாருமே பின்பற்றதுன்னு தெரிஞ்சுக்கோ. வள்ளலார் கொள்கையை பின்பற்றதே இல்லைங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்கு ஆரோக்கியம் வரும்? கௌரவம் வேற. நான் சோறு போடுறேன், அன்னதானம் போட சொல்லி ஏன்டா சோற்றாசையோடு சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் சொல்றாருன்னா, இதை விட ஒரு பகிரங்கமான அணுகுண்டு எங்கேயுமே கிடையாது. நான் எல்லா பக்கம் இதுதான் பேச. இந்த மாதிரி பகிரங்க அணுகுண்டு அவர்தான் கடைசி அந்த ஹைலைட்டே இதுதான். சோற்றாசையோடு சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும். நீ எந்த அளவுக்கு ஆசைப்படுறிய அந்த அளவுக்கு யமன் வந்து ஆசைப்படுவான் கொள்றதுக்கு. உன்னை கொள்றதுக்கு யமன் ஆசைப்படுவான். வள்ளலார் கொள்கையை கடைபிடிக்கணும்னா மது மாமிசம் எல்லாத்தையும் விடணும். இந்த சுத்த சைவமானாலே வள்ளலார் பக்கமே நம்ம போக முடியும். ஆமா ஆமா. அதே நம்ம வாத்தியார் சொன்னதை கடைபிடிக்கிறது இல்லைங்க. வாத்தியார் சும்மா வணக்கம் வச்சுட்டு வந்துட வேண்டியது, சொல்றத கடைபிடிக்கிறதே இல்லைங்க. அதம்மா, அதாவது வள்ளலார் கொள்கை என்னன்னா மது மாமிசம் எல்லாத்தையும் விடணும். விட்டு சுத்த ஆரோக்கியம் சைவமா வந்த பிறகுதான் அவரோட கொள்கையை நம்ம கடைபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து அதேதான் நம்ம முறையும் எல்லாத்தையும் காலியை பண்ணிட்டு சைவத்துக்கு வந்த பிறகு நம்மளும் அதேதான் வள்ளலார் சொன்னது நம்ம சொல்றது எல்லாம் ஒரே வழிதான். கரெக்ட் தான். வள்ளலார் வழின்னு சொல்லிட்டு அதே வழிதான் நம்ம வழியில போயிட்டு இருக்கோம். இப்ப அதே வழி அதேதான் வள்ளலார் வழியில தான் போயிட்டு இருக்கிறோம். வள்ளலார் வழிதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஆகாரத்தை நிறுத்தல, பசியை நிறுத்துறோம். அதுதான் பெரிய விஷயமே. பசி என்பது வேற ஒண்ணே இல்ல. பசி என்பது இயற்கையினுடைய எச்சம், இயற்கையினுடைய தவறு. பசினாலே இயற்கையுடைய குற்றம். அது இயற்கை குற்றத்தையே சரி செய்யணும். இயற்கை குற்றத்தையே நெற்றிக்கண்ணை திறப்பென குற்றமே. குற்றத்தை சரி பண்ற அத உள்குற்றம் பேர் முக்குற்றம், வாதம், பித்தம், கபம். இது எதோ கைப்பிடிச்சு பாக்குறான், அதெல்லாம் கிடையாது. வயிற்றில் சுரக்கிற நீரை நிறுத்த வேண்டும். அதான் சார், அதாவது மனிதனும் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னதுன்னா ஏதோ ஒருத்தர் ஜீரண நீர் நிப்பாட்டுறானோ அவன் சாமி ஒண்ணு. அதேதான் அந்த கெட்டியா பிடிச்சுக்க. மீண்டும் ஆனா இது சரியா சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, சொல்லி கொடுக்கற ஆள் இல்லை. அப்ப ஆமா, அது இதுதான் அந்த உள்ளு அர்த்தமே. இதான் உள்ள அர்த்தம். ரெண்டு பேரும் சமமாயிடுறோம். ஏன்னா இது கரெக்ட் தான். ஏன்னா இது சரிதான், ஐயா சொல்றது கரெக்ட் தான். அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இது சொன்னா பயப்படுவோம், சுயமா பயம் வரும்னா நீங்க பேசாத. அப்ப பயப்படாம பேசுறா மட்டும்தான் நடக்கும். என்ன பயப்படாம இந்த உணவை விடுறது எவ்வளவு கஷ்டம், சும்மா வேலையா? அப்பா எவ்வளவு இது. இப்ப எவ்வளவு இல்லம்மா, எத்தனை பேர்கிட்ட இப்ப நம்ம வீட்டுல பொண்டாட்டி கிட்ட பையன் கிட்ட எத்தனை பேர்கிட்ட வசவு வாங்கி இந்த கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்றீங்க. ஆனா ஒண்ணு நம்மளுக்கு இவர் கொடுக்க தைரியத்துலதான் நான் சொல்வேன், எனக்கு ஒண்ணு வராது. ஒரு சொல்லுவாரு, அதான் ஒண்ணு சும்மா இது தண்ணியில போடுங்கன்னு எப்படி சாருன்னு சொல்லி நினைப்பேன். சும்மா போடுங்க ஒண்ணும் வராதுன்னு இவர் கொடுத்த அந்த தைரியம். அதே மாதிரி ஒரு 3 நாள் தண்ணியில இருந்து எங்க வீட்டுக்காரமாட்ட உட்காந்து பக்கத்தால போய் உட்காந்தா, என்னங்க உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா, எப்படி இருக்கீங்க, என்ன ஒண்ணுமே கொஞ்சம் அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன
வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு 3 நாள் சாப்பிடலாம். என்ன ஒரு கிதிர்ப்பு, மயக்கம், இயக்கம் ஒண்ணுமே வரலையா? அப்புறமேலுதான் பூரா வந்து இந்த நம்மளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம கேட்டா கொடுக்குறது அப்படின்னு வந்து மனநிலைக்கு வந்துட்டாங்க. கேட்டாதான் ஏதாவது வேணும்னா கேட்டா மட்டும்தான் எது இருந்தாலும் அவரே கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இவரை பத்தி நம்ம இன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவருக்கு அவர் சார் இருக்காரு, அவரை காப்பாத்திக்கிருவாரு. அவர் சொல்றபடி அப்படி வந்து போயிடுறாங்க. மீட்டிங் நடக்குது இல்ல, இப்ப பாத்துட்டு தானே இருக்காங்க. சாரு காலையில கூப்பிடுவாரு, சாயங்காலம் கூப்பிடுவாரு, எல்லாமே இந்த அவங்க முன்னாடி தானே செஞ்சுட்டு இருக்கோம். யாரும் நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்க. நேரடியா நம்மள பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, வீடியோ பாக்குறது பதிவாகுது. வீட்டுக்காரமா வந்து உங்க கூட பேசுறத வந்து பாக்கும், எல்லாரும் பாப்பாங்க, ரெக்கார்ட் ஆகுது, பாக்குறாங்க. ஆமா, இப்ப தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வந்து தேவைப்படும், டிமாண்ட் அதிகமாகும். அப்ப என்ன, நீங்களே என்ன பண்ணலாம், சொல்லி கொடுத்து நீங்க அறவழியில பொருளிட்டலாம், அறவழியில் பொருளிட்டலாம். அதால உங்க முடிவு. டிமாண்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, என்ன பண்ண, நானே சொல்லி கொடுக்க முடியாது. அதனால சொல்றாரு. ஆனா வந்து அதான் சார், மனசு வேணும். மனம் வந்து அதாவது நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, அதுபடி நடக்கிறதுக்கு நம்ம மனசு ஒருமைப்படணும். ஒருமைப்பட்டாச்சுன்னா நம்ம ஈஸியா வந்துடலாம். நம்ம நெற்றிக்கண்ணை திறக்கணும், அதான் நம்ம குறிக்கோள். வள்ளலார் என்ன சாப்பிட்டிருப்பாரு, வள்ளலாரை பற்றிய இப்படித்தான் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இது சொல்லி முடிச்சுக்கிறேன் பாருங்க. 201ஆம் பக்கம் இருந்தா எடுத்து பாருங்க. அந்த வள்ளலார் எப்படி இருந்திருப்பாரு, வள்ளலாறு எப்படி சாப்பிட்டாரு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பசித்திரு தனித்திரு விழித்திருக்கு எப்படி நம்ம கொண்டு போலாம், அதாவது இது வள்ளலார் கொள்கை கிடையாது, வள்ளலார் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம எப்படி செய்யலாம், இது ஒரு கற்பனை தான். கீழே என்ன சொல்றாரு, கீழ்கண்ட வரிகளில் நாம் முயற்சிக்கலாம். பசித்திரு தனித்திரு விழித்திரு பாதாதி என்ற வள்ளலார் அறிவுரையில் தனித்திரு என்பது இங்க தனித்திருங்கிறத முக்கியம். என்னது, அதுதான் இங்க முக்கியம். நீ தனியாத்தான் இருக்கணும். நீ கூட்டாஞ்சோறு போட்டு சமையல் பண்ணிட்டு கூட்டாஞ்சோறு போட்டு சோறு தின்னுட்டு அப்புறம் என்னன்ற வாழ்க்கை, அவர் தனியா இருக்க சொல்றாருங்க. என்னது, அப்ப அதுவே நீ தப்பு பண்ற. நீ கூட்டு குடும்பம் கல்யாணத்தோட சோறு தர மாதிரி சோறு போட்டுட்டு இருக்கிற, நீ பண்றவன் தனியா இருக்கணுங்க. அதனால வள்ளலார் தனியா போனாரு. அதனால வள்ளலாரை புரிந்து கொள்றதுக்கு எவனாலே முடியாது. முதல் ஆகாரத்தை விட்டாகணும், தனித்து இயங்கணும். எவனாலும் பண்ணி கொடுக்க சேரவே கூடாது. என்னது, ஆமா, பசித்திரு தனி, பசினா பசியோட தான் இருக்கணும். பசியோட இருந்தா தான் உயிர், பசியோட இருந்தா உள்ள இருக்கிற கிருமிகள் சாவும், தீய கிருமிகள் சாவும். பசியோட இருந்தா விழிப்புணர்வு அதிகமாகும், உணர்ச்சி அதிகமாகும், அன்பு அதிகமாகும், ரோசம் வரும். அப்பதான் எல்லாமே புரியும், உலகமே நமக்கு புரியும். ஏழாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நேரடியா தூண்ட ஆரம்பிச்சாங்க. உள்ள இருக்கிற பீனியல் பயங்கரமா சுரக்க ஆரம்பிச்சிடும், சாகவே விடாத அளவு கொண்டு போ. ஆனா அகத்தையுமே பண்ணி இருக்கணும். உடலை கழுவி அந்த இழைச்சிருக்கான உடம்பு அதாவது கொளுத்த உடலை இடைத்துடலாக மாற்ற பிறகுதான் இதுக்கு வரணும். அதான் திரு வெங்கடேசன் சொல்லுவாரு, ஏற்கனவே சுத்தம் பண்ணி 1 மாதமாவது நீர் பயிற்சியில் இருந்தவர்கள் தான் காற்று பயிற்சிக்கு வர வேண்டும்னு விளையாட்டா. உடம்பு கரைக்க 6 மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளில் நீங்கள் பயிற்சி சொல்றானே இல்லையா, 6 மாதங்களிலேயோ அல்லது சில ஆண்டுகளிலேயோ நீங்கள் உள் சுத்தமை செய்து விடலாம். அப்ப இந்த உள் சுத்தம் செய்வதற்கு தான் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சு, யோகிகள் கண்டுபிடிச்சு. அவன் வந்து நேரடியாக பிளாக் ஹோல் இருந்து எனர்ஜி எடுக்கிறவன். இங்க இருந்து பிளாக் ஹோல் அண்டத்திலிருந்து எனர்ஜி எடுக்க, அதான் அண்டம். அதனால அண்டத்திலிருந்து எனர்ஜி எடுக்கிறது அண்டம் பிண்டம் ஒன்றுன்னு எழுதுனா. அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அது பகுத்து பாரு நன்றே. அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அதை பகுத்து பாரு நன்றே. அப்ப அண்டத்திலிருந்து எனர்ஜி எடுக்க வேண்டும். அதனால பாத்தீங்கன்னா அப்படி சொன்னாங்க எல்லாருமே. அதனால அர்னால்டு என்ன பண்றாருன்னா, நமக்கு அண்டத்திலிருந்து, அதே அவர் அர்னால்டு அப்படிதான் சொல்றாரு, நம்ம அண்டத்திலிருந்து காஸ்மிக் எனர்ஜி வருகிறது, பூமியிலிருந்து காற்றை நைட்ரஜனாக மாற்றிக் கொள்கிறது, ஆக்சிஜன் ஆற்றலாக மாற்றிக் கொள்கிறது, ஆர்கானை வந்து ஆர்கான் ஒரு வார்வு இருக்கு, அது ஆற்றலாக மாற்றிக் கொள்கிறது, கடைசியில கார்பன் அது உள்ள போகிறது. அப்ப சூரிய வெளிச்சம், நைட்ரஜன் எல்லாம் நமக்கு, அதாவது எந்த சூழலையும் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கை என்ன சுத்தம் பண்ணத்தான் இயற்கை நம்மை எந்த மாதிரி அழைத்து செல்லும் என்று நமக்கு புரியும். சுத்தம் பண்ணல அப்படின்னா மூளை வேலை செய்யாது. மூளை எனக்கு அப்படித்தானே.
சுத்தம் பண்ணத்தான் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா? ஆக இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற வள்ளலார் அறிவுரையின் தனித்திரு என்பது மிகவும் முக்கியம். இவ்வகையில் தான் யோகிகள் வாழ்ந்தார்கள். அப்போ பல யோகிகள் பற்றில இவரையும் சேர்த்திக்கலாம். யாரு? வள்ளலாரையும் சேர்த்திக்கலாம். வள்ளலார் தனித்தவர் அல்ல, யோகிகள் வழியில் இவரும் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். யோகிகள் வழியில் இவரு வந்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் வாழையடி வாழையாக எல்லாரும் செய்த நானும் செய்தேன்கிறார். நான் தனித்த ஆள் அல்லங்கிறார் அவர். நான் தனித்த ஆள் அல்ல, அவர்கள் வழியில் நானும் செய்கிறேன், அவர்கள் வழியில் நானும் செய்கிறேன். அப்ப வாழையடி வாழையாக நானும் வந்தேங்கிறாரு. அப்ப அதைத்தான் நாம பேச. நாம என்ன பண்றோம்னா, வீட்டுல உட்காந்துட்டு இவங்க சொல்றதை வச்சு நாம பின்பற்றி வீட்டிலிருந்து செய்யற. நாம யாரு தெரியுமா? நாம் குடும்பத்தார்களும் யோக வாழ்வில் ஈடுபடலாம்னு அர்த்தம். என்னது? குடும்பத்தாரும் யோக வாழ்வில் ஈடுபடலாம். நமக்கு பிரம்மச்சாரம் அவசியம் இல்லை, குடும்பம் துறவரம் தேவையில்லை. என்னது? தேவையில்லை. இல்லறத்தானும் அந்த அகத்தூய்மை செய்யலாம். அகத்தூய்மை செய்த அதே முக்தி நாமளும் அடையலாங்கிறதா விஷயம். சரியா? மீண்டும் பேசுவோம். நன்றி.